Hi students, welcome to Structural Engineering class. Structural Engineeringல October 2023 கான semester questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல next question 11B. டிசைன் ப்ராப்ளம் செய்துக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. A reinforced concrete beam is supported on two walls 500 mm thick, spaced at a clear distance of 6 meter. The beam carries a superimposed load of 9.8 kN per meter. Design the beam using M20 concrete mix and Fe 415 steel. Given data பார்த்துக்கலாம். A reinforced concrete beam is supported on two walls 500 mm thick. அதாவது beam is supported on two walls. ரெண்டு வால்ஸில் தான் beam support ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 500 mm thick, that is walls நுடைய thickness கொடுத்துருக்காங்க. Width of support equal to 500 mm. Spaced at a clear distance of 6 meter. இந்த ரெண்டு வால்ஸ் நுடைய இடைவெளி அதாவது ஸ்பேசிங் தான் 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வால்ஸ்க்கு மேலே பீம் இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் தான் பீமினுடைய ஸ்பேன் லென்த். கிளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கிளியர் ஸ்பேனாக எடுத்துக்கணும். therefore capital L equal to 6 meter. The beam carries a superimposed load of 9.8 kN per meter. சூப்பர் லோட் அல்லது வெறுமனே இம்போஸ் லோட் ஈக்குவல் டு 9.8 kN per meter எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல இன்க்ளூடிங் சல்ஃபைட் எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட் எதுவுமே கொடுக்கல. சூப்பர் இம்போஸ் லோட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெளியிலிருந்து செலுத்தப்படக்கூடிய எடை. therefore சல்ஃபைட் நாம தான் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட்னே கன்சிடர் பண்ணிக்கணும். டிசைன் த பீம் யூசிங் M20 கான்கிரீட் மிக்ஸ். therefore FCK equal to 20 Newton per mm squared and Fe 415 steel, that is FO equal to 415 Newton per mm squared. Then to find design the beam சொல்லியிருக்காங்க. therefore அதனுடைய dimension BD and AST with numbers and diameter எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. இதில் எத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சைஸ் ஆஃப் செக்ஷன். இந்த ஸ்டெப்பில் எல்லா வேல்யூஸுமே எம்எம்ல தான் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் D dash ஸ்மால் d கேபிட்டல் D தென் B ஸ்மால் l இந்த அத்தனை வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். therefore ஃபஸ்ட்டில் D dash கால்குலேட் பண்ணுறதுக்காக நாமினல் கவர் 30 mm, diameter of main rod 20 mm அசியூம் பண்ணியிருக்கோம். therefore D dash equal to நாமினல் கவர் ப்ளஸ் diameter by 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா D dash equal to 40 mm. தென் கேபிட்டல் D ஆர் ஸ்மால் d இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. எந்த டெப்த்தும் கொடுக்காததுனால கண்டிப்பாக ஸ்மால் d ப்ரொவைடட் நம்ம அசியூம் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்ளத்தில் கேபிட்டல் L கொடுத்துருக்காங்க. ஸ்மால் L கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலாலையும் ஸ்மால் d தேவைப்படுது. therefore D ப்ரொவைடட் கண்டிப்பாக அசியூம் பண்ணி ஆகணும். Here the given span length of the beam is clear span capital L, so we have to assume small d. Small d provided equal to span divided by 10. ஸ்பேனுக்கான வேல்யூ 6 மீட்டரை எம்எம்ல கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். சின்ஸ் இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே எம்எம்ல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore 6 into 10 power 3 divided by 10, that is small d provided equal to 600 mm. இப்போ கேபிட்டல் D provided கால்குலேட் பண்ணிக்கலாம். that is small d provided plus D dash. D dash ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 40 mm. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் D provided equal to 640 mm. இப்போ ஸ்மால் d கேபிட்டல் D D dash எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஸ்மால் b கால்குலேட் பண்ணணும். கொடுக்காத பட்சத்தில் நாம தான் அசியூம் பண்ணிக்கணும். தட் இஸ் ஸ்மால் b equal to 300 mm அசியூம் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்டிவ் ஸ்பேன் லென்த் ஸ்மால் எல்லும் கால்குலேட் பண்ண போகிறோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஸ்மால் எல்லுக்கான ஃபார்முலா கோட் புக் பேஜ் நம்பர் 17ல் வேர்டிங்ஸில் இருக்குது. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்மால் எல் ஈக்குவல் டு கேபிட்டல் L ப்ளஸ் ஸ்மால் d. எல்லா வேல்யூஸும் எம்எம்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். கேபிட்டல் L வேல்யூ ப்ளஸ் ஸ்மால் d ப்ரொவைடடுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸ்மால் எல் ஈக்குவல் டு 6600 mm. செகண்ட் ஆப்ஷன் ஸ்மால் எல் ஈக்குவல் டு கேபிட்டல் L ப்ளஸ் வித் ஆஃப் சப்போர்ட். வித் ஆஃப் சப்போர்ட் 500 mm கிவன் டேட்டாவில் இருக்குது. therefore சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 6500 mm. சூஸ் த ஸ்மால் வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூலையும் நீங்கள் ஸ்மால் வேல்யூவை தான் ஸ்மால் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். therefore ஸ்மால் எல் ஈக்குவல் டு 6500 mm மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா ஸ்மால் எல் ஈக்குவல் டு 6.5 மீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் MU, தட் இஸ் டிசைன் பெண்டிங் மொமெண்ட். இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் எல்லா வேல்யூஸும் கிலோ நியூட்டன் அண்ட் மீட்டரில் இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், அதாவது அதனுடைய ரெண்டு எண்ட்லையும் வால்ஸ் இருக்குது. therefore சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கான பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். தட் இஸ் MU equal to WU L squared by 8. L ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். WU கால்குலேட் பண்ணிக்கணும். WU கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் W கால்குலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் W equal to இம்போஸ் லோட் ப்ளஸ் செல்ஃபைட். இம்போஸ் லோட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இன்க்ளூடிங் செல்ஃபைட் உள்ள வேர்டு கொடுக்காததுனால கண்டிப்பாக செல்ஃபைட் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் given இம்போஸ் லோட் ப்ளஸ் செல்ஃபைட்டுக்கான ஃபார்முலா B into capital D into 25. given இம்போஸ் லோட் 9.8 kN per meter இருந்துச்சு. ஸ்மால் b நம்ம 300 mm தான் அசியூம் பண்ணியிருக்கோம். அதனுடைய வேல்யூவை மீட்டரில் 0.3ன்னு போட்டுக்கோங்க. கேபிட்டல் டிக்கான வேல்யூ 640 mm. அதையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.64 எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கால்குலேஷனை கவனமாக கம்ப்ளீட் பண்ணணும். தட் இஸ் மல்டிப்ளிகேஷனை தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு தென் ஆட் பண்ணிக்கோங்க.
டபிள்யூக்கான வேல்யூ 14.6 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். டபிள்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். Find WU. WU equal to W into gamma F. Gamma F is always 1.5 தான். Substitute பண்ணி calculate பண்ணிக்கோங்க. WU equal to 21.9 kilonewton per meter. இப்போ இந்த வேல்யூவை MU கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. L கான வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ MU equal to 115.65 kilonewton meter. இந்த ஒரு ஸ்டெப்பில் தான் நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே கிலோநியூட்டன் அண்ட் மீட்டரில் இருக்கணும். ஃபர்தராக வரக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் நம்ம நியூட்டன் எம்எம்ல தான் போட போகிறோம். தேர்ஃபோர் இந்த வேல்யூவை நியூட்டன் எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூட்டன் எம்எம்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10^3, மீட்டரை எம்எம்ஐ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10^3, தட் இஸ் 10^6 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் MU equal to 115.65 into 10^6 நியூட்டன் எம்எம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டி ரிக்வயர்ட். ஆல்ரெடி டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்டி மூமெண்ட்டுக்கு தேவையான டியை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். டி ரிக்வயர்டுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் MU டிவைட் பை QU இன்டு பி. MUக்கான வேல்யூ நியூட்டன் எம்எம்ல இருக்கக்கூடிய அந்த செகண்ட் வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. QUக்கான வேல்யூ கோட் புக் பேஜ் நம்பர் 65ல ஃபார் M20 அண்ட் FE 4 and 5 இந்த ரெண்டு கிரேட்ஸுக்குமான கரஸ்பாண்டிங் QU வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. தட் இஸ் 2.76. பிக்கான வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 300 mm. சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு நியூமரேட்டர் வேல்யூ என்ட்ரு பண்ணி தென் டிவைட் பை போட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு செப்பரேட்டாக ப்ராக்கெட் அண்ட் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்டை போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் டி ரிக்வயர்ட் ஈக்குவல் டு 373.72 mm. பெண்டி மூமெண்ட்டுக்கான டி தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் செக் ஃபார் டி ரிக்வயர்ட், அதாவது ஆல்ரெடி டிக்கான வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இந்த ரிக்வயர்ட் வேல்யூ கூட நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் டி ப்ரொவைடட் அண்ட் டி ரிக்வயர்ட். டி ரிக்வயர்ட் 373 கிடச்சிருக்கு. டி ப்ரொவைடட் 600 mm. therefore டி ப்ரொவைடட் இஸ் கிரேட்டர் than டி ரிக்வயர்ட். therefore the section is safe. அதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய பி அண்ட் டி ஆர் enough, அதாவது போதுமானது. தென் ஸ்டெப் நம்பர் 5, தட் இஸ் டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் அதனுடைய ஏஎஸ்டி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் ஏஎஸ்டி ரிக்வயர்ட். இந்த ஸ்டெப்லையும் எல்லா வேல்யூஸும் எம்எம்ல தான் இருக்கணும். தட் இஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதாவது டிசைன் பெண்டிங் மூமெண்ட்டை அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஃபார்முலா கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா கோட் புக் பேஜ் நம்பர் 54ல இருக்கக்கூடிய செகண்ட் ஃபார்முலா தான். இப்போ லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் MUக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரைட் சைடில் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. 0.87 FY AST into D into 1 minus AST FY divided by B into D FCK. MUக்கான வேல்யூ 115.65 into 10^6. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும் எக்ஸப்ட் ஏஎஸ்டி. நம்ம ஏஎஸ்டி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ஏஎஸ்டி தவிர மீதி எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏஎஸ்டினே வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இந்த ப்ராக்கெட்டுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த 3 வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. ஏஎஸ்டியும் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் 1 மைனஸ் ஏஎஸ்டி தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1.15 into 10^-3 அண்ட் ஏஎஸ்டியும் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 1ல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணக்கூடாது. சின்ஸ் அந்த இடத்துல ஏஎஸ்டின்னு ஒரு டேர்மும் இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் அண்ட் ஏஎஸ்டி கொண்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய 2 டேர்மையும் நீங்கள் செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் அந்த நம்பர் கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பர் தான் கிடைக்கும், எடுத்து எழுதிக்கிறோம். அண்ட் அந்த நம்பர் கொண்டு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய மைனஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24.9 அண்ட் ஏஎஸ்டி ஸ்கொயர் வரும். லெஃப்ட் சைடில் அந்த MUக்கான வேல்யூ அப்படியே எழுதியிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதை AX² + BX + C = 0 இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அதாவது ஈக்குவல் டு சிம்பிளுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த -24.9 AST² லெஃப்ட் சைடில் கொண்டு போகும்போது +24.9 AST² அண்ட் செகண்ட் டேர்ம் AST தான் இருக்கணும். ரைட் சைடில் அது பாசிட்டிவாக இருக்குது. therefore லெஃப்ட் சைடில் போகும்போது நெகட்டிவில் ஆயிரும். therefore -216630 AST அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது ஏஎஸ்டி இல்லாத வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்குது. therefore அதை ப்ளஸ் போட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ரைட் சைடில் இருந்த 2 டேர்மையும் நம்ம லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போயிட்டோம். therefore ரைட் சைடில் 0 போட்டுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் AX² + BX + C = 0 அந்த ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. இப்போ AST²க்கான கோஎஃபிஷியன்ட் A, தட் இஸ் 24.9. ASTக்கான கோஎஃபிஷியன்ட் B, தட் இஸ் B = -216630 அண்ட் கான்ஸ்டன்ட் சிக்கான வேல்யூ 115.65 into 10^6. இந்த ஏபிசி கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணும்போது x1 வேல்யூ, அதாவது ஏஎஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 8128.61 mm² கிடச்சிருக்கு. x2 அதாவது செகண்ட் வேல்யூ 571.38 mm². 2 வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 2 வேல்யூ இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக 2 வேல்யூ கிடைக்கும். இந்த 2 வேல்யூவில் எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதை சூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏஎஸ்டி மினிமம், அதாவது
மினிமமாக எவ்வளோ ஏஎஸ்டி இருக்கணும் அந்த வேல்யூ பார்த்துக்க போகிறோம். தட் இஸ் 6 ஸ்டெப்பில் ஃபைண்ட் ஏஎஸ்டி மினிமம். இதுக்கான ஃபார்முலா கோட் புக் பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 38ல் பீம்ஸ் உள்ள ஹெட்டிங்கில் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதில் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இருக்குது. ஏஎஸ் டிவைட் பை பிடி இஸ் ஈக்குவல் டு 0.85 டிவைட் பை எஃப்ஒய். இந்த ஏஎஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஏஎஸ்டி மினிமம்னு கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் பி அண்ட் டி ரைட் சைடில் போயிடும். ஏஎஸ்டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0.85 இன்ட்டு பி இன்ட்டு டி டிவைட் பை எஃப்ஒய். இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏஎஸ்டி மினிமம் ஈக்குவல் டு 368.67 mm². ஸ்டெப் நம்பர் 7 ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ். இந்த இடத்துல 3 ஏஎஸ்டி வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஏஎஸ்டி மினிமம் 2 ஏஎஸ்டி வேல்யூஸ், இந்த 3 ஏஎஸ்டி வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய அந்த ஏஎஸ்டி வேல்யூவையும் ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய ஏஎஸ்டி மினிமம் வேல்யூவையும் நம்ம விட்டுட்டு ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த ஏஎஸ்டி வேல்யூவை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். Compare all the above 3 AST values, that is AST1, AST2 and AST minimum, and choose the middle value. அதாவது middle value 571.38 mm² தான். That is AST provided equal to 571.38 mm². இப்போ AST ப்ரொவைட் பண்ண உடனே நம்பர் ஆஃப் ராட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ராட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் AST ப்ரொவைடட் டிவைட் பை ஸ்மால் AST. ஸ்மால் AST மீன்ஸ் ஏரியா ஆஃப் 1 ராட் தான். ஆல்ரெடி 20 mm ராட் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். therefore ஏரியா ஆஃப் 1 ராட் ஈக்குவல் டு பை பை 4 இன்ட்டு டயா ஸ்கொயர், தட் இஸ் 20². கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸ்மால் AST ஈக்குவல் டு 314.159 mm². therefore நம்பர் ஆஃப் ராட்ஸில் நியூமரேட்டரில் AST ப்ரொவைடட்கான வேல்யூ டிவைட் பை ஸ்மால் ASTக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 1.8 கிடச்சிருக்கு. தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2 நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் ராட்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ரிசல்ட் வேணும்னா எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் ஸ்மால் பி ஈக்குவல் 300 mm, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 640 mm, ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஈக்குவல் டு 2 நம்பர்ஸ் ஆஃப் 20 mm டயா ராட்ஸ். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.